விண்ணப்பத்தின் ஆவி வந்திறங்கட்டும். ஜெப ஆவி ஊற்றி ஜெபிக்கச் செய்யும். விண்ணப்பத்தின் ஆவி வந்திறங்கட்டும். ஜெப ஆவி ஊற்றுமே, விண்ணப்பத்தின் ஆவியை ஊற்றியுமே. ஜெப ஆவி ஊற்றுமே, விண்ணப்பத்தின் ஆவியை ஊற்றியுமே. ஜெப ஆவி ஊற்றி ஜெபிக்கச் செய்யும். விண்ணப்பத்தின் ஆவி வந்திறங்கட்டும். ஜெப ஆவி ஊற்றி ஜெபிக்கச் செய்யும். விண்ணப்பத்தின் ஆவி வந்திறங்கட்டும். இரவுகள் எல்லாம் நம்ம எல்லாரும் உட்கார்வோம். இந்த கால வேளையிலே கர்த்தரை ஆராதிக்க வந்திருக்கிற உங்கள் யாவருக்கும் ஆண்டவரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசுவின் நாமத்திலே அன்பான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆண்டவர் இந்த அருமையான கால வேளையிலே தேவனுடைய சபையில உட்கார்ந்து கர்த்தரை ஆராதிக்கிற ஒரு பாக்கியத்தை உங்களுக்கும் எனக்கும் தேவன் தந்திருக்கிறார். ஆமென். ஆண்டவருடைய சமூகத்திலே உட்கார்ந்து அவரை ஆராதிக்க தேவன் ஜீவனை கொடுத்திருக்கிறார். நிறைய பேர் பாத்தீங்கன்னா மருத்துவமனையில் இருக்கிறாங்க, நிறைய பேர் சிறைச்சாலையில் இருக்கிறாங்க, நிறைய பேர் இந்த நாள்ல போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கிறாங்க, நிறைய பேர் வக்கீல பார்க்க நாளைக்கு ஹியரிங் வரும், வக்கீல பார்க்க வக்கீல் ஆபீஸ்ல உட்கார்ந்து இருக்கிறாங்க. கர்த்தர் நமக்கு இப்படிப்பட்ட நாட்களை அவரை ஆராதிக்க தேவன் இப்படிப்பட்ட நாட்களை தேவன் நமக்கு தந்திருக்கிறார். ஆமென். நாட்கள் தேவனுடைய கரத்திலே இருக்கிறது. என்னுடைய செய்தியின் தலைப்பு இன்றைக்கு என்னவென்றால் தேவனுடைய ஆவியானவர். அடுத்தது மனுஷனுடைய ஆவி, அடுத்தது பொல்லாத ஆவி. இந்த தலைப்பிலே உங்களோடு கூட ஆண்டவருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அதற்கு முன்பதாக ஒரு முகவரையாய் சில காரியங்களை சொல்ல விரும்புகிறேன். நாம் காற்று மண்டலத்திலே இருக்கிறோம், அல்லது வாயு மண்டலத்திலே நாம் மனுஷர்கள் வாழ்கிறோம். பூமியை போல, பூமியை காட்டிலும் பெரிய கோள்கள் இருக்கிறது. நீங்கள் பார்க்கிற நட்சத்திரம் பூமியை காட்டிலும் மிகவும் அதிகமான அளவுடையது என்று சொல்லுகிறார்கள். சந்திரன் இருக்கிறது, அது ஒரு கோள் தான். சூரியன் இருக்கிறது, அது ஒரு கோள். இப்படி ஆண்டவர் நம்ம பூமியை சுற்றி வருகிற ஒரு கோளிலே மனுஷன் வாழ்கிறான். மனுஷன் முயற்சி பண்ணிக்கொண்டே இருக்கிறான், இன்னொரு கோளிலே வாழலாம் என்று, சந்திரனிலே போய் வாழலாம் என்று முயற்சி பண்ணுகிறார்கள். அதுக்காக டிக்கெட் எல்லாம் புக் பண்ணி வச்சுக்கிறாங்க, சந்திரனிலே போய் இருக்கும்படியாய். ஆனால் இதுவரையிலும் அந்த முயற்சி வெற்றி பெறவில்லை. பூமியை தேவன் மனிதன் வாழும்படியாய் தேவன் பூமியை வைத்திருக்கிறார். நீங்கள் காண்கிற இந்த பூமியை, இது வாயு மண்டலங்கள் சூழ்ந்திருக்கிற ஒன்று. இந்த வாயு மண்டலத்துல என்னெல்லாம் இருக்கிறது என்றால், ஆக்சிஜன் இருக்கிறது, கார்பன் டை ஆக்சைடு இருக்கிறது, அது மாத்திரமல்ல விஷ வாயுகள் இருக்கிறது, பல அருமையான நீங்கள் வைத்திருக்கிற செல் ஒலி அலைகள் இருக்கிறது. இந்த வாயு மண்டலத்துல அருமையான ஆவியானவர் அசைவாடுகிறார். அருமையான இந்த வாயு மண்டலத்துல அசுத்த ஆவிகள் அசைவாடுகிறது. ஒரு ஆவி இருக்கிறது, அது மனுஷனுடைய ஆவி. தேவன் மனுஷனை சிருஷ்டிக்கும் போது ஆவியை அவனுக்குள்ளே, அந்த வசனத்தை வாசிக்கலாம், ஜீவ ஆத்மாவாக அவன் மாறினான். ஜீவ ஆத்மாவாக
அவன் மாறினான். அந்த வசனத்தை வாசிக்கலாம் எடுத்தவர்கள். தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார். மனுஷன் ஜீவ ஆத்துமாவாக மாறினான். நான் ரொம்ப ஆராய்ச்சி பண்ணிக்கொண்டே இருந்தேன். நீங்க இந்த சரீரத்துக்கு தான் ஸ்பெஷலிஸ்டா இருக்கிறீங்க. கண்ணுக்கு ஸ்பெஷலிஸ்ட் இருக்கிறாங்க, ஹார்ட் ஸ்பெஷலிஸ்ட் இருக்கிறாங்க, அருமையானவர்களே பல்லுக்கு ஸ்பெஷலிஸ்ட் இருக்கிறாங்க, பிரெயின் பெரிய மேஜர் ஆபரேஷனுக்கு ஹார்ட் ஆபரேஷன்லாம் பெரிய சர்ஜன் இருக்கிறாங்க. ஆனா அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, மனுஷனுடைய ஆவி ஆத்மாவை எக்ஸ்ரேல வர்றதில்லை. நீ எக்ஸ்ரே எடுத்து பார்க்கும்போது எக்ஸ்ரே மிஷினை பார்த்தாலே ஆச்சு. அந்த காலத்துல வேற மாதிரி இருந்துச்சு. கண்டெல்லாம் முடிக்கணும் எடுத்துக்கணும். மிஷின்ல படுக்க போட்டுறாங்க. நானே போய் படுத்திருந்தேன் அந்த மிஷின்ல. எல்லாம் வருது. ஆனா ஆவி எக்ஸ்ரேல வருதா? ஆத்மா எக்ஸ்ரேல வருதா? நான் சொல்றேன், இனி உள்ள காலத்துல வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அவ்வளவு அட்வான்ஸ் வேல்யூல போயிட்டு இருக்கிறோம். நீங்க பாத்தீங்கன்னா எக்ஸ்ரே எடுத்து பார்த்தீங்கன்னா, நான் சொல்லி சிரிப்பா இருக்கும், ஆனா நிறைய காரியங்கள் சிரிப்பா தான் இருக்கும். ஆவி இருக்குது, அதுல அசுத்தாவி இருக்கு. டாக்டர் சொல்லுவார், இந்த ஆவியில அசுத்தாவி இருக்குத, இந்த ஆவியில பசுத்தாவி இருக்குத, இந்த அசுத்தாவி இருக்குது. சர்ச்சுகளுக்கு போக சொல்லுங்க, அதை அந்த ஆவியில அசுத்தாவி வெட்டி விட்டுவார் அந்த பாஸ்டர். இன்னும் அவங்களே எழுதி எனக்கு அனுப்புவாங்க. இதுக்குள்ள இந்த எக்ஸ்ரே எடுத்து அனுப்பி விடுவாங்க. சிரிப்பா தானே இருக்குது, ஆனா உண்மையா நடக்கும். அதெல்லாம் அறிவு பெருத்து போன காலத்துல இருக்கிறோம். ஆவி, ஆத்மா, சரீரம் இது பிரியும் போது மூன்றும் தனியாய் பிரிகிறது. ஒரு கொஸ்டின், பாஸ்டர், ஆத்மாவுக்கு ஜீவன் இருக்குதா? ஜீவன் இருக்குது, சுவாசிக்கும் தன்மை கிடையாது. புரியுதா உங்களுக்கு? ஆக்சிஜன் நமக்குள்ள சுவாசிக்கிற தன்மை இருக்கிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த சரீரத்திற்கு அது தேவை. இழுத்து விடுங்க மூச்ச. டெலிஸ்கோப் வச்சு பார்த்து நிறைய டாக்டர்ஸ் இருக்கிறாங்க. இன்னும் கொஞ்சம். ஆனா இது வெளியே போயிட்டுனா நீங்க இழுக்க முடியாத, அது வெளியே போயிடும். அதை வச்சு கண்டுபிடிச்சிருவாங்க. ஆஸ்மா இருக்குதா? என்ன ரொம்ப இழுத்து விட சொன்னாங்க. ஃபாரின் போகும்போது அவங்க என்ன சொல்றாங்க, டிவி வியாதி இருந்தா நிறைய நாட்டுக்கு போக முடியாது. வேற ஒண்ணும் அவங்க செக் பண்ணல. அவங்க கேட்டாங்க, தாத்தா டிவி இருக்குதா? அவங்க கேட்டாங்க, சிரிச்சுட்டே கேட்கறாங்க. ஏதாவது ஒண்ணு சொன்னா நமக்கு விசா கிடைக்காது. தேவனுடைய பிள்ளைகளே, இந்த ஆவி, ஆத்மா, சரீரம், இந்த ஆவியிலே அருமை, அந்த ஆத்மாவிலே, இந்த சரீரத்துக்கு மூன்று விதமான தன்மை உண்டு. இந்த சரீரம் ஒண்ணும் உங்களுக்கு சாதாரணதா. இந்த ஆத்மா என்ன டிசைட் பண்ணுதோ, இந்த ஆவி டிசைட் பண்ணி ஆத்மாவை டிசைட் பண்ணும். ஆத்மா டிசைட் பண்ண செய்யும். அடினா அடிக்கும், திட்டுனா திட்டும். 5 நிமிஷத்துல கண்ணை மாத்தும், முறைச்சு பார்க்கும். 5 நிமிஷத்துல சிரிப்போம். இதெல்லாம் சரீரம். நீங்க இதெல்லாம் யோசிக்க மாட்டீங்க. நான் ரொம்ப யோசிக்கிறாள், ரொம்ப ஆராய்ச்சி பண்ணி தான் உங்களுக்கு பிரசங்கம் பண்றேன். சரிங்க பிரதர், சரிங்க. கோமா இருக்கு, சரிங்கண்ணா. என்ன நினைச்சுக்க, மூஞ்சி எல்லாம் அப்படி வச்சு சண்டைக்கு போறேன். இது எப்படி? இந்த மூஞ்சி எங்க இருந்து வந்துச்சு? இந்த கண்ணு சிரிக்கும் போது எவ்வளவு அழகா இருக்கிறாங்க. சாது செல்லப்பா ஒரு நாள் பிரசங்கம் பண்றாரு. ஒருத்தர் அவர்கிட்ட கேட்டாராம், பேய பார்க்கணும்னு. நான் காட்டுறேன். இது என்ன கிடையாது, பெரிய பேய காட்டு, பேய நான் காட்டுறேன் உங்களுக்கு கேட்டார். அவருக்கு ஆச்சரியமா போச்சு. என்னடா அந்த பாஸ் பேய காட்டு? சாது செல்லப்பா எத்தனை பேருக்கு தெரியுமா தெரியாது. அருமையான கிரேட் பிரீச்சர் அவர். தமிழ்நாட்டுல ஒரு பெரிய பிரசங்கியார் சாது செல்லப்பா. அவர் சொன்னார், மனைவிய ஒரே ஒரு அடி மட்டும் அடி, அப்புறம் பேய நீ பார்க்கலாம். தலையை விரிச்சு போட்டு அது வரும் பாரு, அப்போ உனக்கு பேய பார்க்கலாம். அப்போ என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த ஆவிக்கு ஒரு தன்மை இருக்கிறது, ஆத்மாவுக்கு ஒரு தன்மை இருக்கிறது, சரீரத்துக்கு ஒரு தன்மை இருக்கு. என்னால முடிஞ்ச அளவு உங்களுக்கு ரொம்ப விளக்கி உங்களோடு கூட பேசுகிறேன். இது பிராக்டிக்கல் லைஃப். இந்த ஆத்மாவில அருமையான தேவனுடைய மனுஷனுடைய ஆவியும்
பொல்லாத ஆவியும் இருக்கும் வரையிலும் அருமையான அவனுடைய கிரியைகள் எல்லாம் பொல்லாதவைகளாயிருக்கும். பகை இருக்கும், விரோதம் இருக்கும், கசப்பு இருக்கும், அவங்க இப்படி சொல்லிட்டாங்களே இருக்கும், இவங்க இப்படி பேசிட்டாங்கன்னே இருக்கும். இதெல்லாம் மனுஷனுடைய ஆவியும் பொல்லாத ஆவியும் ஒரு மனுஷனுக்குள்ளே தங்கினால். ஒரு கொஸ்டின் உங்களுக்கு இருக்குது, நாங்க ரட்சிக்கப்பட்டுட்டோம், எங்களுக்கு பொல்லாத ஆவி எங்கள் ஆவியிலே இருக்குமா? அபிஷேகம் பெற்றுட்டோம், பொல்லாத ஆவி இருக்குமா? இருக்காது. ஆனா நீங்க அனுபவிச்ச இந்த ரட்சிப்பு ஒரு கொஸ்டின், நீங்க பெற்றுக்கிற அபிஷேகம் ஒரு கொஸ்டின். ஏனென்றால் வேத புத்தகத்தை நீங்கள் வாசிக்கும் போது புறஜாதிகளை விட்டுங்க, அவங்க இருளிலே இருக்கிறார்கள், இருளிலே நடக்கிறார்கள், இருளிலே பிரயாணம் பண்ணுகிறார்கள். ஆனால் நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள், அருமையான பொல்லாத ஆவி எனக்குள்ளே வருமா? வரும். முதல் கர்த்தரை ஆராதிக்க போறான் காயினும் ஆபேலும், தன் சகோதரனை தேவனுடைய ஆலயத்திலே வெட்ட தீர்மானிக்கும் போது வெட்டிட்டான் அர்த்தம். அப்போ அருமையான காயினுக்குள்ளே என்ன ஆவி இருந்தது? பொல்லாத ஆவி. சவுலுக்குள்ளே வெளி தெளிவாய் வேதம் எழுதப்பட்டிருக்கிறது, அவனுக்குள்ளே பொல்லாத ஆவி புகுந்தது. அது தங்குற இடம் எங்கன்னா சரீரம் கிடையாது, அது தங்குற இடம் ஆவி. மனுஷனுடைய ஆவியிலே தங்கும், மனுஷன் அதிலே செயல்படுகிறான். இந்த சரீரம் ஒண்ணுமே கிடையாது. நீ தூங்கும் போது எப்படி இருக்கிறீங்க? ஏதாவது இருக்குதா? எங்க தூங்கின உடனே எல்லாம் மறந்துடும். காலையில் எழும்பிதான் நம்ம எங்க படுத்திருக்கிறோம்னு தெரியும். நம்ம வீடு தானா, நம்ம லைட், நம்ம சரி பரவாயில்ல, நம்ம வீட்டுல தான் இருக்கணும். ஆகவே இந்த சரீரத்தை குறித்து நான் அதிகமாய் பேசவில்லை, உங்களுக்குள்ள இருக்கிற ஆவியை குறித்து பேசுகிறேன். இந்த ஆவியில அருமையான சவுலுக்குள் இருந்த தேவனுடைய ஆவி போச்சு. கொஞ்சம் கொஞ்சமா தான் மனுஷன் கசப்புக்கு இடம் கொடுக்கிறான். நீ ஒரு நாள் ஒருத்தர் சண்டை போடுறான்னா அவன் ஏற்கனவே மனசுல கசப்ப வளர விட்டு அது ஒரு நாள் கனி கொடுக்குது. ஒருத்தன் திட்டுறான்னு சொன்னா அது கொஞ்சம் கொஞ்சமா தான் நடக்கும்ல. இப்ப என்ன ஆயிருன்னா, ரட்சிப்பை அவன் இழந்து போகிறான், அபிஷேகத்தை இழந்து போகிறான். அபிஷேகம் பண்ணப்பட்ட அருமையான சவுலுக்குள்ளே இப்பொழுது என்ன ஆவி இருக்கிறது என்றால், தேவனுடைய ஆவி அவனை விட்டு விலகி போனார். அவனுக்குள்ளே பொல்லாத ஆவி இருக்கிறது. வாசிக்கலாம். கர்த்தருடைய ஆவி சவுலை விட்டு நீங்கினார். கர்த்தருடைய ஆவி சவுலை விட்டு நீங்கினார். கர்த்தரால் வரவிடப்பட்ட ஒரு பொல்லாத ஆவி அவனை கலங்கு பண்ணி கொண்டிருந்தது. நல்ல பொல்லாத ஆவி. மாஸ்டர் ராஜாமணி பேசும்போது நல்ல பேசினார். அது எனக்கு அது இவங்க போட சொன்ன, இவங்க போட்டாங்களா என்னன்னு தெரியல. சபையை பற்றி பேசும்போது நல்ல பேசினாரு. அவர் சொல்லும்போது எனக்கு ஆச்சரியமா இருந்தது. சபைக்கு வர்றாங்க, ஆனா அவங்க எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடி ரட்சிப்பு இழந்துட்டாங்க, 20 வருஷத்துக்கு முன்னாடி ரட்சிப்பு இழந்துட்டாங்க, அபிஷேகத்தை இழந்துட்டாங்க, கிருபை இழந்துட்டாங்க. ஆனா சபையில் இருக்கிறாங்க. அவங்க எத்தனை வருஷம் விசுவாசி? 20 வருஷம் விசுவாசி, 25 வருஷம் விசுவாசி. அவர் பேசுறார். முடிஞ்சா நான் உங்களை அந்த மெசேஜ் உங்களுக்கு போட்டு விட சொல்றேன். தேவனுடைய பிள்ளைகளே, இந்த கால வேளையில உங்கள் ஆவியிலே என்ன ஆவி தங்கி இருக்கிறது? உங்கள் ஆவியில எந்த ஆவி அசைவாடுகிறது? உங்கள் ஆவியை எந்த ஆவி மேற்கொள்ளுகிறது? உங்கள் ஆவியை எந்த ஆவி அடிமைப்படுத்துகிறது? 2 பேரும் சேர்ந்து கற்றுடி பங்கு பஞ்சிச்சாங்க. 2 பேருக்குள்ளே அவங்க எப்போ பஞ்சிச்சாங்களோ அப்பவுமே பொல்லாத ஆவி அவங்களுக்குள்ள போயிடுச்சு. பொய்ன்னு சொல்றாங்க. இந்த வஞ்சிக்கப்படுகிறவங்க பொய் தாராளமா சொல்லுவான். பொல்லாத ஆவி இருக்கிற மனுஷன் பொய் தாராளமா சொல்லுவான். பொய் தான். வஞ்சிக்கப்பட்டதுனாலே 2 பேர் விழுந்து செத்து போனார்கள். இந்த பொல்லாத ஆவி மனுஷனை கொல்லவும் அழிக்கவும் வருகிறது. யூதாசுக்குள்ளேயும் அப்படியேதான் எழுதியிருக்கு. அப்போஸ்தலனாக அழைக்கப்பட்டவன், இயேசுவோடு கூட 3 வருஷ ஊழியத்தில் இருந்தவன், அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அவன் கெத்செமனே தோட்டத்திலே செபிக்கிற இடங்கள் எல்லாம் இருந்தவன், அவரோடு கூட சாப்பிட்டவன், அவரோடு கூட படுத்தவன், அவர் செய்த எல்லா அற்புதங்களையும் தன் கண்களினாலே கண்டவன். ஆனால் 30 வெள்ளி காசு அவனுக்கு மேன்மையா எப்பொழுது தெரிந்ததோ அப்பொழுது பொல்லாத ஆவி அவனுக்குள்ளே புகுந்தது.
அந்த வசனத்தை எடுத்தவர்களும் வாசிக்கலாம். அந்த துணிக்கையை வாங்கின பின்பு சாத்தான் அவனுக்குள் புகுந்தான். சாத்தான் அவனுக்குள் புகுந்தான். சாத்தான் அவனுக்குள்ளே புகுந்தான். ஏன்னா இது கடைசி நாள், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் வஞ்சிக்கப்படுகிற காலம். தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் வஞ்சிக்கப்படும். இவங்களா சிஸ்டர், இவங்களா ஒரு அபிஷேகம் பண்ணப்பட்ட கேரி தேவஸ்தலத்திலே வாசஸ்தலத்திலே துதித்துக் கொண்டிருந்தவன் கீழே விழுந்து போனான். இவன் என்ன கிடக்குது? இந்த ஆள் என்ன கிடக்குது? நீங்கள் கவனமா இருக்கிற, நீங்கள் பராமரிக்கிற, நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுகிற, நீங்கள் கவனமா இருக்கிற ஒரு பகுதி உங்கள் ஆவி, ஸ்பிரிட்ஸ். அது நல்ல கவனமாய் கேளுங்க. உங்க ஆவி பராமரிக்கப்படணும். சரீரம் பராமரிக்க என்ன மாதிரி சென்று சோப்பு ஆத்து வீட்டு அலங்காரத்துக்குன்னே ஒரு பேக் வச்சிருக்கிறான். மனசு சொல்லணும், இனிமேல் நான் பூமியிலே வாழ்கிற நாள் கொஞ்சம், நம்முடைய பலன் குறைந்து போய்விட்டது, நம்மளாலே முடிந்த அளவு கர்த்தருக்காய் கிரியை செய்ய வேண்டும். மனம் போல ஜீவித்தோம், இனிமேல் அப்படி ஜீவிக்க கூடாது. மனம் போல வாழ்ந்தோம், அப்படி இனி வாழக்கூடாது. 60 வயசுக்கு மேல உள்ளவங்களுக்கு எல்லாம் இந்த சிந்தை இருக்கணும். ஆமென். நல்லா புரிஞ்சுங்க. அடிக்கிறதெல்லாம் தப்பா சொல்லல, இந்த சிந்தையை இந்த அடிக்கிறது மாத்திரக்கூடாது. அவன் 20 வயசு பையன், 25 வயசு பையன், அவங்க ஏதாவது அடிக்கிறாங்க, தடவுறாங்க, போட்டோம். நீ கல்யாணம் வரையில ஒரு மேக்கப் இருக்குது, கல்யாணத்துக்கு பிறகு ஒரு மேக்கப் இருக்குது. குழந்தைய வச்சுட்டு மேக்கப்பா பண்ண முடியும்? அது வா 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 வான்னு கத்து. ராத்திரி கத்த ஆரம்பிச்சா 1 மணி நேரம் விடல, காலையில எழுப்பி மேக்கப்பா பண்ண முடியும்? அப்படியே மேக்கப் பண்ணாலும் நல்லாவா இருக்கும்? தூங்காம போயிட்டு இருக்கிறோம் மேக்கப்ல, பார்த்தாலே தெரியுது. நைட் அது தூங்க விடல. வயசான காலத்துல ஒரு மேக்கப் இருக்குது, பரவாயில்ல, நீட்டா வரணும். சோத்திரம். நான் அந்த பகுதிக்குள்ளே போகல, ஆவிக்குரிய அந்த பகுதிக்குள்ளே உங்களை அழைக்கிறேன். உங்கள் ஆவி தெளிந்த ஆவியாய், உங்கள் சிந்தை தெளிந்த சிந்தையாய், உங்கள் ஆவி அருமையான பரிசுத்தம் உள்ளதாய், உங்கள் ஆவி சுத்திகரிக்கப்பட்டதாய், உங்கள் ஆவி பலன் உள்ளதாய், உங்கள் ஆவி ஜீவன் உள்ளதாய் மாற வேண்டும் என்றால் உங்கள் ஆவியை நீங்கள் பரிசோதிக்க வேண்டும். உங்கள் ஆவி எப்படிப்பட்டது இருக்கிறது என்பதை நீங்கள் காண வேண்டும். உங்கள் ஆவியை நீங்கள் கட்டி எழுப்ப வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. Praise the Lord. 3 வசனங்களையும் வாசிக்கலாம். நீதிமொழியின் புத்தகம் 20ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். நல்லா எழுதிக் கொள்ளுங்கள். மனுஷனுடைய ஆவி, நல்ல செய்தி உங்களுக்கு. மனுஷனுடைய ஆவி கர்த்தர் தந்த தீபமாய் இருக்கிறது. கர்த்தர் தந்த தீபமாய் இருக்கிறது. அது உள்ளத்தில் உள்ளவைகளை எல்லாம் ஆராய்ந்து பார்க்கும். யோவான் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். அவைகள் உள்ளவைகளை எல்லாம் என்ன செய்யும்? ஆவி எப்படி ஆராய்ந்து பார்க்க. ஆவிக்கு ஒரு கேரக்டர் இருக்கு, எல்லாத்துக்கும் ஒவ்வொரு தன்மை இருக்குது. ஒரு பிச்சி பூ எடுத்துனா அந்த பிச்சி பூ ஸ்மெல் வரும். நேற்று ஒரு பூ எடுத்து பிச்சி பூ ஒரு மரத்துல போய் பறிச்சேன், அதே போல இருந்துச்சு. சரி பறிச்சு மோந்து பார்த்தோன்னா ஒரு மாதிரி இருந்துச்சு, தீக்கிர போட்டேன். அப்ப ஒவ்வொன்றுக்கும் ஒரு தன்மை இருக்குது. வாசிங்க. தேவன் ஆவியாய் இருக்கிறார். தேவன் ஆவியாய் இருக்கிறார். அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்றார். லூக்கா எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 42ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அவன் சமீபத்து வருகையில் பிசாசு அவனை கீழே தள்ளி அலைக்கழித்தது. இயேசு அந்த அசுத்த ஆவியை அதட்டி இளைஞனை குணமாக்கி அவன் தகப்பனிடத்தில் அவனை ஒப்பு கொடுத்தார். நான் ஒரு கொஸ்டின் கேட்கிறேன். இந்த 3 ஆவியும் எங்கே தங்கி இருக்கிறது? கை வைத்து சொல்லுங்க. 3 ஆவியுமா? 3 ஆவி ஒரு இடத்துல தங்கவே முடியாது. சொல்லுங்க. மனுஷனுக்குள்ள 2 ஆவி தங்கலாம், மனுஷாவி தங்கலாம், அல்லது பிசாசு தங்கலாம். மனுஷாவிக்குள்ள தேவாவி தங்கலாம், அப்ப அசுத்தாவி அங்க தங்க இடம் இல்லை. புரியுதா உங்களுக்கு? கண்ண உருட்டுறீங்க.
தேவனுடைய பிள்ளைகளே, இந்த 3 ஆவியும், இந்த 2 ஆவியும், அருமையான பொல்லாத ஆவியும் பரிசுத்த ஆவியானவரும் ஆவியும் எங்கே இருக்கிறது என்றால், எங்கே தங்குகிறது என்றால், அருமையான இந்த வாயு மண்டலத்திலே தங்குகிறது. ஆமென். இந்த வாயு மண்டலத்திலே அசைவாடுகிறது, இந்த வாயு மண்டலத்திலே உலாவுகிறது. உங்களுக்கு புரியும் என்று நான் நினைக்கிறேன். பிரசங்கியின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். பிரசங்கியின் புஸ்தகம் ஆவியின் வழி இன்னதென்றும், ஆவியின் வழி இன்னதென்றும், கர்ப்பவதியின் வயிற்றில் எலும்புகள் உருவாகும் விதம், கர்ப்பவதியின் வயிற்றிலே எலும்புகள் உருவாவது இன்னதென்றும், நீ அறியாதிருக்கிறது போலவே, நீ அறியாதிருக்கிறது போலவே எல்லாவற்றையும் செய்கிற தேவனுடைய செயல்களையும் நீ அறியாய். ஐயோ, இதெல்லாம் நீங்க என்ன சயின்ஸ்லயும் நீங்க கற்றுக்க சப்ஜெக்ட், நீங்க இந்த சப்ஜெக்ட் நீங்க படிக்கவே முடியாது. மனநிலையில பாதிக்கப்பட்ட ஒரு மனுஷனுக்கு மெடிக்கல் என்ன சொல்லுகிறது, ஈவில் ஸ்பிரிட்ல பாதிக்கப்பட்ட ஒருத்தன மெடிசன் என்ன சொல்லுதுன்னா, அவன் மனநிலை பாதிக்கப்பட்டவன் சொல்லுது. நார்மல் மேன் அப்நார்மலா என்ன செய்தாலும் அவனுக்கு மெடிசன்ஸ் என்ன சொல்லுது, சயின்ஸ் என்ன சொல்லுதுன்னா, அவன் மனநிலை பாதிக்கப்பட்டவன் சொல்லுது. ஒரே வார்த்தையில சொல்லுது. அவங்க அங்கதான் அட்மிஷன் ஆவாங்க. ஆனா இந்த பொல்லாத ஆவி அவனுக்குள்ள இறங்கி அவனை கொல்லும் வரையில் விடாது. நான் ஒருத்தருக்கு ஜெபம் பண்ண போனேன், 3 நாள் தூங்கல. திருப்பி 1 வாரம் கழிச்சு போனேன், 1 வாரமா தூங்கல. கண்ணை மூட முடியலையாம், தூக்கம் வரமாட்டேங்குதான். பொல்லாத ஆவிகள். சில வீட்டுல பாத்தீங்கன்னா எப்பவும் சண்டையே ஓயாது. எங்க வீட்டுல காலையில் ஆரம்பிக்கிற சண்டை ராத்திரி வரையில் நடக்கும். ஏதாவது பேசிக்கிட்டே இருப்பாங்க. புருஷன், ஹஸ்பண்ட், ஒய்ஃப், நிறைய பேர் வீட்டுல இந்த பொல்லாத ஆவி கிரியை செய்கிறேன். இந்த கால வேளை ஆராதனையில வந்தவர்களுக்கு நான் ஒரு வார்த்தை சொல்லுகிறேன். பொல்லாத ஆவிகள் உங்கள் வீட்டை விட்டும் உங்களை விட்டும் விரட்டப்படும். இந்த கால வேளை நீங்க இந்த இடத்தை விட்டு விடுதலையாய் போவீர்கள். பொறாமையின் ஆவி, வன்கண்ணின் ஆவி, எரிச்சலின் ஆவி, இதெல்லாம் ரொம்ப டேஞ்சரானது. பலவிதமான பொல்லாத ஆவி. நம்ம நல்ல ட்ரெஸ் பண்ணிட்டு போனீங்கன்னா இந்த மேல இருக்கிற அதிகாரிக்கு பிடிக்காது. நான் வேலை செய்த ஒரு இடத்துல நான் நல்ல ட்ரெஸ் பண்ணிட்டு போனா அந்த அம்மா வேணும்னு என்ன பண்ணுவாங்கன்னா, காசை கொடுத்து போய் கருவாடு வாங்கிட்டு வாங்குவாங்க மீன் கடைக்கு. என் ட்ரெஸ் பார்த்தாதான் அவங்க அப்படி சொல்ல வேண்டாம், அவ்வளவு நீட்டா போவேன். அது சிலருக்கு பிடிக்காது. நம்ம வீடு வசதியா இருக்கிறோம், ஒரு வீடு கட்டணும் தொலைஞ்சு. அதனாலதான் இந்துக்கள் என்ன பண்ணிக்கிறாங்கன்னா, ஒரு பெரிய பூசணிக்காவை வாங்கி மீச பெருசாக்கி கண்ணு 2 வச்சு தொங்க போட்டுக்கிறான். பெரிய பூசணிக்காய். இந்த பக்கத்துல ஒருத்தன் கொம்பு வச்சுட்டு இருக்கிறான், அந்த பக்கத்துல ஒருத்தன் கொம்பு வச்சுட்டு இருக்கிறான். எல்லாம் பொம்மை. ஏன் கேட்டா கண்ணு விழுந்துருக்கிறான். உண்மைதான், கண்ணு விழுந்துருது. நிறைய பேர் பிள்ளைங்க படிச்சு நல்லா வந்துட்டான்னு வச்சுங்க, அண்ணன், தங்கச்சி, தம்பி, அவன் புள்ள படிச்சுட்டாமே, அவன் புள்ள வந்துட்டாமே, அவங்களால தாங்க முடியாது. ஒரு நல்ல காரியத்தை சொல்ல மாட்டேங்கிறாங்க, பயப்படுறாங்க. எல்லாம் முடியும் போது பார்த்துக்கிடும், கல்யாண கார்டு கொடுக்கும்போது பார்த்துக்கிடும். இப்ப ஒன்னும் பேசுறாருங்க, கல்யாணத்தை நிறுத்திடுவாங்கிறாங்க. ஜனங்கள் கசப்புள்ளவர்களாய், வெறுப்புள்ளவர்களாய் அந்த பொல்லாத ஆவி அவருடைய ஆவியிலே தங்குகிறது. அதான் பிரசங்கி சொல்றா, அதை யாருமே அறிய முடியாதுங்கிறான். நீங்க சில ஆட்கள் வெளியே பாத்தீங்கன்னா, ஐயோ என்ன பிரேசலாம், என்ன சோத்திரம், என்ன பேச்சு, வாங்க பாஸ்டர், சோத்திரம் பாஸ்டர், அப்படி பாஸ்டர், இப்படி பாஸ்டர். நான் நடைய விட்டு இறங்கி கீழே வரும்போது, இந்த ஆளை பாரு, இந்த ஆளை மூஞ்சியும் பாரு அப்படின்னு சிற்ற ஆட்கள்லாம் இருக்கிறாங்க. நம்ம குறை சொல்ற ஆட்கள் இருக்கிறாங்க. மனுஷனுடைய ஆவி, ஆவிகளை ஆராயும். உங்க ஆவி என்ன எப்படிப்பட்டதுன்னு உங்களுக்கு தெரியும். அதுக்கு ஒண்ணும் புதுசா ஒண்ணும் தேவையில்லை. உங்க ஆவியை சரி பண்ணதுக்குதான் இந்த கால வேளையில கர்த்தருடைய ஆவியானவர் உங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார்.
பசங்க இப்ப உட்கார்ந்துருக்காங்க, வாலிப பசங்க உட்கார்ந்துருக்காங்க, செல்லுல கையில வச்சிட்டு இருக்கிறாங்க. அவங்க ஆவி எல்லாம் டக்கு 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 டக்கு. இந்த ஆவி டக்கு டக்குன்னு வச்சோம், வாழ்க்கையும் டக்குன்னு போயிடும். ஆவி இப்ப வசனத்தை கேட்கணும். ஐயா வாலிபரே, உன் நெஞ்சின் வழிகளிலும் உன் கண்ணின் காட்சிகளின் நட இவைகள் எல்லாம் கர்த்தர் உன்னை நியாயத்திலே கொண்டு வந்து நிறுத்துவார். எல்லாம் படபடப்பா இருக்கும், எல்லாம் அழகா இருக்கிறது போல இருக்கும், உலகம் மேன்மையா இருக்கிறது போல இருக்கும். ஆனால் அது மறைந்து போகிற மேகத்தை போல கடந்து போய்விடும். இந்த காலையில் இன்னொரு இடத்துல பிரசங்கி ஞானி பாருங்க. அதனால அவன் இதுக்குள்ள போய் ஆராய்ச்சி பண்ணி எழுதுறான். வேற யாரும் இப்படி எழுத முடியாது, பிரசங்கி தான் எழுத முடியும். நீங்க பிரசங்கின் புத்தகம் 12ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிக்கலாம். இவ்விதமாய் மண்ணானது தான் முன்னேறின பூமிக்கு திரும்பி. மண்ணானது எங்க போகுது? தான் முன்னேறின பூமிக்கு திரும்பி. விக்டோரியா மகாராணி எங்க வச்சுக்கிறாங்க? மேலேயே வச்சுக்கிறாங்க. அமெரிக்கா ஜனாதிபதி எல்லாம் நிறைய பேர் ஆண்டாங்க, அவங்க எல்லாம் மேலே வச்சுக்கிறாங்க, பிளைட் பறந்து மேலே வச்சுக்கிறாங்க. குயின் எலிசபெத்தை மேலே வச்சுக்கிறாங்க. அந்த அம்மா இன்னொரு அம்மா அருமையான வேல்டு அழகி எல்லாம் மேலே வச்சுக்கிறாங்க. இது மண்ணு, இதுல மண்ணெல்லாம் போட்டு நான் கடைசியா ஒரு ஆராதனை நடத்துவேன். கடைசியா மண்ணொட்டி ஓடி வருவான். அவனுக்கு தெரியும் ஃபாதர் கடைசியா வைப்பாருன்னு. ஃபாதர் இது நீ போடலையேன்னு வருவான். நான் சொல்லி மறந்துடுவேன். மண்ணொட்டி மண்ணும் தூக்கிட்டு வருவான். அப்ப நான் சொல்லுவேன், நீ மண்ணிலே இருந்து எடுக்கப்பட்டாய், மண்ணுக்கு இதா குமாரன் பசுத்தாவி நாமத்துல உன்னை மண்ணுக்கு ஒப்பு கொடுக்கிறேன். அருமையான ஆண்டவருடைய பிள்ளையே, அவன் சொல்ல அந்த வசனத்தை மறுபடியும் வாசிமா. இவ்விதமாய் மண்ணானது தான் முன்னேறின பூமிக்கு திரும்பி ஆவி தன்னை தந்த தேவனிடத்திற்கு மறுபடியும் போகாததற்கு முன்னும் அவரை உன் வாலிப பிராயத்திலே நினை. ஆவி தேவனிடத்துக்கு போயிடும். ஆத்மான்னு சொல்லி நான் செய்தி பிள்ளைகளை கொண்டு போறேன். இவ்வளவு நேரம் முகவரையா தான் பேசிட்டு இருக்கிறேன். ஆத்மா அவன் பாவத்திலே வாழ்ந்து பாவத்திலே ஜீவிப்பானால் அக்னியும் கந்தகமும் எரிகிற கடலை நோக்கி அவன் ஆத்மா போகும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, எவனுக்குள்ளே கர்த்தருடைய ஆவியானவர் தங்கி இருக்கிறாரோ அந்த ஆத்மா ஆவியின் தேவனிடத்திலே போகும். ஆத்மா தேவன் அவனுக்காக உண்டு பண்ணின வாசஸ்தலத்தை சுதந்திரித்துக் கொள்ள முடியாது. ஆமென். இப்போ தேவனுடைய ஆவி என்ற தலைப்புல உங்களோடு கூட கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள விரும்புகிற ஆண்டவர் ஆவி. ரோமருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம் 14 15 வாசிக்கலாம். எவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். இப்போ மனுஷனுடைய ஆவி மனுஷனை நடத்தும், பொல்லாத ஆவியும் மனுஷனை நடத்தும். நீங்கள் பொல்லாத ஆவி மனுஷனுடைய ஆவியை எப்படி நடத்தும் என்றால் பாவத்துக்கு நேரே நடத்தும், அழிவுக்கு நேரே நடத்தும், மாம்சத்துக்கு நேராய் நடத்தும், உலகத்துக்கு நேராக நடத்தும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, மரணத்துக்கு நேராய் நடத்தும், அழிவுக்கு நேராய் நடத்தும், சாபத்துக்கு நேராய் நடத்தும், வியாதிக்கு நேராய் நடத்தும். புரியும் என்று உங்களுக்கு நான் நினைக்கிறேன். நீங்க சனிக்கிழமை தூங்கும் போது நாளைக்கு ஆராதனைக்கு போக வேண்டாம் நினைக்கிறது என்ன ஆவி? ஐயா, ஆண்டுடைய சமூகம் தேவையானது ஒன்று. மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். நீங்க ஆண்டுடைய சமூகத்தை தேடினால அவளுக்கு திட்டு கிடைக்கும். மாற்றாளோ அநேக காரியங்களை குறித்து கவலைப்படுகிறாய். மாற்றாளே தேவையானது ஒன்றே. மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். நீ கர்த்தருடைய சமூகத்துக்கு வராம
நீங்க போடுற கற்பனை, நீங்க போடுற எண்ணம், நீங்க போடுற திட்டம், நீங்க செய்கிற காரியம் எல்லாம் மண் பொம்மை போல இருக்கும். மண்ணு பொம்மை பார்த்திருக்கிறீங்களா? அழகா இருக்கும், ஆனா அது இடிஞ்சு போகும். ஆமென். தேவனுடைய பிள்ளையே, நீங்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படும். சிலர் பாவம் ஆளுகை செய்யும். ஆணில் எழும்பிய பாவம் செய்யணும்னு ஜனங்களை அந்த பொல்லாத ஆவி நடத்துது. தெரியுமா உங்களுக்கு? பாவம் செய்யணும். வாசிக்கலாம், நிறைய வசனம் உண்டு. ஒரு வசனத்தை வாசிக்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். பாவம் செய்கிறவன் எவனும் இப்போ பாவம் செய்கிறவன் அடிமை. இவன் காலையில இருந்து சாயங்காலம் வர நீங்க கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். படுத்திருக்கும் போது என்ன தெரியுமா நினைக்கிறேன்? நீ எத்தனை பொய் சொன்னேன், எத்தனை பேரை திட்டினேன், எத்தனை பேருக்கிட்ட சண்டை போட்டேன், எத்தனை பேரை மனசுல சபிச்சேன். இதெல்லாம் யோசிச்சு, ஆண்டவரே என் ஆவி, ஆண்டவரே தேவனுடைய ஆவியோடு கூட இணைந்து நிற்கணும்பா, அந்த ஒரு பாக்கியம் எனக்கு தாரும்பா. கெட்ட சொப்பனம், கெட்ட எண்ணம், கெட்ட சிந்தனை, கெட்ட பேச்சு, கெட்ட உணர்வு, இதெல்லாம் இந்த ஆவியிலிருந்து உண்டாகிறது. மன்னிக்க முடியாத தன்மைகள், கசப்புகள், வெறுப்புகள், பகைகள், சண்டைகள், விரோதங்கள். சில சமயத்துல ஒரு வார்த்தையாவது நம்ம கேட்டுறணும்னு ஒரு எண்ணம் வரும். பாஸ்டர் ஒரு வார்த்தை கேட்கணும் பாஸ்டர். நான் சொல்றேன், நீ கேட்க வேண்டாம், கேட்க வேண்டாம். சில சமயங்கள்ல நம்ம செய்யாத தப்புக்கு அவங்க ஒரு பெரிய பிரேம் போட்டு கண்ணாடி போட்டு எல்லாம் வைப்பாங்க. பாஸ்டர் நான் ஒண்ணுமே செய்யல பாஸ்டர், நான் இப்படி பேசினதே இல்லை பாஸ்டர், இப்படி நான் சொன்னதே இல்லை பாஸ்டர். அவங்க பிரேம் போட்டு கண்ணாடி வச்சுக்கிறாங்க. நான் என்ன சொன்னேன்? கண்ணாடி கூட வைக்கட்டும், கண்ணாடி பெட்டிக்குள்ளேயே வைக்கட்டும், நீ ஒன்று சொல்ல வேண்டாம். ஒன்னும் சொல்ல வேண்டாம். இல்ல பாஸ்டர், அப்ப இல்லையா பாஸ்டர்? ரோட்ல நாய் கலைக்கு நீ போய் கடிச்சு கடிச்சிட்டு வா. நாய் கடிச்சா வாடி போய் அதை பிடிச்சி ஒரு கடிக்கு. அது என்ன எப்படி குலைக்கலாம்? வீட்டுக்காரன் போய் நாய் என்ன எப்படி குலைக்கலாம்? நாயை விட மாட்டேன், ஒரு கடி கடிச்சு தான் போவேன். நான் சொல்றேன், அமைதியா இரு. அதுதான் கர்த்தருடைய ஆவியானவர். பேசாத ஆவியானவர். சில சமயம் நம்மளை சிலர் இரிட்டேட் பண்ணிடுவாங்க, சில சமயம் நம்மளை சிலர் நெக்லெக்ட் பண்ணுவாங்க. நான் எல்லா பாதையும் கடந்து வந்திருக்கிறேன். என்ன இவங்களை சபைக்கு கூட்டா இவங்க என்ன பெரிய கவர்னர் மாதிரி பண்ணிட்டு இருக்கிறாங்க. இவங்க சபைக்கு வந்து பரலோகத்துக்கு போய் பரலோகம் நிரம்பணுமா? ஆண்டவருக்கு வேற ஆளே இல்லையா? இந்தியாவில் ஆள் இல்லைன்னா ஆப்பிரிக்காவுக்கு போக போறாரு. அவரு ஆப்பிரிக்காவுக்கு ஆள் இல்லைன்னா சீனாவுக்கு போக போறாரு. சீனால ஆள் இல்லைன்னா அவர் வேற ஊருக்கு போக போறாரு, இலங்கைக்கு போவாரு. நம்ம சர்ச்சுக்கோ வரமாட்டோம். நீ வரலன்னா போயா, நம்ம சர்ச்சுக்கு வரமாட்டோம். பொல்லாத ஆவி தலைக்கு மேல ஏறி இருக்கு. ஆவியில மட்டும் இல்ல, தலைக்கு மேல ஏறிச்சு, உணர்வுல ஏறிச்சு, எண்ணத்துல ஏறிச்சு, சிந்தையில ஏறிச்சு. அவங்க வரவே மாட்டாங்களாம், வரவே வேண்டாம் போ. பொல்லாத ஆவி, பொல்லாத ஆவி, குளிர்ந்த நிலைமை. ஆண்டவர் சொல்றாரு, நீ அனலாவது ஒரு குளிராவது வெது வெதுப்பா இருந்தால் உன்னை நான் வாந்தி பண்ணி போடுவேன். தானியேல் அரசாங்கத்திலே பெரிய அதிகாரியா இருந்தான், தெரியுமா உங்களுக்கு? ஆனா எப்போதும் ஜெபம் என்கிறவனா இருந்தான். யோசேப்பு பெரிய அதிகாரியா இருந்தான் அரமனையில, ஆனாலும் அவனை போல ஒரு நேசமுள்ள ஒரு மனுஷனை பார்க்க முடியாது. இயேசுவுக்கு அவன் நிழலாட்டமா இருக்கிறான். நிறைய பணம் உள்ளவன் ஆபிரகாம். அவனுடைய ஆசீர்வாதம் பூமி தாங்க கூடாதா இருந்தது. ஆனால் அவனை குறித்து வேதம் சொல்லுகிறது விசுவாசத்தின் தகப்பன் என்று அழைக்கிறார். கொஞ்சம் பணம், காசு, சின்ன வீடு 20க்கு 60ல இந்த அம்மா கீழே ஒரு வீடும் மேல ஒரு வீடும் கட்டியிருக்கிறாங்க. அம்மா 60 கிலோ இருந்த அம்மா இப்ப 70 கிலோல வர்றாங்க. இப்படி சத்திரம் பாஸ்டர், அம்மா வரல சர்ச்சுக்கு பாருங்க.
வீட்டை துடைக்கிறதும் பொறுக்கிறதும் பாத்திரம் வளர்க்கறதும் துணி துவைக்கிறதும் அதே நேரம் ஆயிடுச்சு. வேணா நான் வந்து கொஞ்சம் செய்யட்டுமா பாதி? ஏன்டே அப்படின்னு சொல்றேன். ஏன்டா சொல்ற? துணி துவைக்கணும் பாஸ்டர், பாத்திரம் வளர்க்கணும் பாஸ்டர், சோறு பொங்கணும் பாஸ்டர். நான் வேணா அவனை சர்ச்சைக்கு வர வைக்கிறதுக்கு நான் பாதி வேலையை செய்யறேன், எல்லாம் சேர்த்து மறுபடியும் வருவோம். இல்ல சபையில இருந்து 2 பேரும் அனுப்பி விடுறேன். தேவனுடைய பிள்ளைய இந்த கால வேளையில உன் ஆவியை நீ சீர்படுத்தாவிட்டால், உன் ஆத்மாவை சீர்படுத்தாவிட்டால் கர்த்தர் உனக்கு கொடுத்திருக்கிற ஆசீர்வாதம் பிடுங்கப்படும். ஆமென். கர்த்தர் உனக்கு கொடுத்த ரட்சிப்பு பிடுங்கப்படும். கர்த்தர் உனக்கு கொடுத்த கிருபை பிடுங்கப்படும். கர்த்தர் உனக்கு கொடுத்த அபிஷேகம் பிடுங்கப்படும். கர்த்தர் உனக்கு கொடுத்த ஆசீர்வாதங்கள் பிடுங்கப்படும். ஆசா மக்கள் அந்த ஆகாரம் கிடைக்கிற இடத்திலே போய் நிற்கிறார்கள், குண்டடிப்பட்டு சாகிறார்கள். அவங்க வந்து நீ அந்த இதை போய் பாருங்க, நெட்ல பாருங்க, செல்லுல பாருங்க, காசான் போட்டா வருது. சாப்பாட்டுக்கு 2 பிள்ளைகளை வச்சுட்டு இப்படியே அந்த லாரி கிட்ட போறாங்க. ரெட் லைட் ஏரியா மாதிரி. ரெட் லைட்னா குண்டு எப்பவுமே வந்து விழும், ஆபத்தான பகுதியாக இருக்குது. அது மக்கள் வாழுகிற இடம். அவன் சொல்றாங்க, நாங்க செத்தாலும் பரவாயில்ல, நாங்க பசியா இருக்கு, என் பிள்ளைங்க பசியா இருக்கு. எல்லாம் பணக்காரங்க, செல்வந்தருங்க. அமெரிக்கால அருமையான நடிச்சவங்க எல்லாம் ரோட்ல நின்னாங்க பாத்தீங்களா, பிரெட் வாங்க நின்னாங்கயா, அவ்வளவு வீடும் தீ எரிஞ்சு போச்சியா. நீ பாண்டிச்சேரியில இருக்கிற, ஒண்ணும் நடக்காது நினைக்காத. புயல் வரும், பூமி அதிர்ச்சி வரும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆபத்து தேசத்தின் மேல் இருக்கிறது. தேசத்தின் மேல் தேவனுக்கு வழக்கு இருக்கிறது. அருமையான தேசம் மிஞ்சி மிஞ்சி போகிறது. தேசம் தேவனை தேடவில்லை, தேசம் தேவன் அண்டைக்கு வரவில்லை. பாவத்திற்கு அடிமை. 2வது மனுஷனுக்கு அடிமை. 1 கொரிந்தியர் புத்தகம் 7ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை வாசிக்கலாம். மனுஷனுக்கு அடிமை. மனுஷனுக்கு நீங்கள் அடிமையாகாதீர்கள். எவ்வளவு பெரிய மனுஷனா கூட இருக்கட்டும், நீங்க ஒன்னும் ஹை பொசிஷன்ல கூட இருக்கட்டும், மனுஷன் நாசியில சுவாசம் உள்ள மனுஷனை நம்புவதற்கு அவன் ஏமாற்றம். தேவனுடைய பிள்ளையே, மனுஷனுக்கு அடிமையாகாதிருங்கள். ஆமென். எந்த ஃபால்ஸ் டீச்சிங்க்கு நீங்க அடிமையாயிராது. ஃபால்ஸ் டீச்சிங் நிறைய இருக்கு. எதுக்கு அடிமையாகாதுங்க? அப்படி ஒரு ஆள் இருந்தா என்கிட்ட கூட்டுவாங்க. என்கிட்ட வரமாட்டாங்க. நான் பேசினா அவங்க பதிலே சொல்ல முடியாது, யாரும் பதில் சொல்ல முடியாது. என்ன ஃபால்ஸ் டீச்சிங் இருந்தாலும் அவங்க பதில் சொல்லவே முடியாது. நான் கேட்கிற ஒண்ணுதான் கேட்பேன், வேற எந்த கொஸ்டின் அவங்கள்ட்ட கேட்க மாட்டேன். நான் கேட்கிற கொஸ்டின் என்னன்னா, இந்த ஃபால்ஸ் டீச்சிங் உங்களை பரிசுத்தத்துக்கு நேரம் நடத்துதான்? நீங்க பரிசுத்தமா இருக்கிறீங்களா? அந்த கொஸ்டின் தான். அதுக்கு அவங்க ஆன்சரே சொல்ல முடியாது. ஆமென். தேவனுடைய பிள்ளையே, மனுஷனுக்கு அடிமையாகாதிருங்கள். மனுஷனுடைய போதனைக்கு அடிமையாகாதிருங்கள். இந்த கடைசி காலத்திலே மனுஷனுக்கு பின்னே போகாதிருங்கள். மனுஷனுடைய சத்தத்தை கேட்காதிருங்கள். அப்படி நீங்கள் கேட்பீர்கள் என்றால் உங்கள் ஆவியிலே அசுத்தாவி தங்கி இருக்கிறது. உங்கள் ஆவியிலே இருளின் ஆவி தங்கி இருக்கிறது. உங்கள் ஆவியிலே பிசாசின் ஆவி தங்கி இருக்கிறது. உங்கள் ஆவியிலே அருமையான விழுந்து போன சர்ப்பத்தின் ஆவி தங்கி இருக்கிறது. உங்கள் ஆவியிலே ஆவியானவர் தங்கி இருக்க வேண்டும். ஆவியினால் எவன் நடத்தப்படுகிறானோ அவன் தேவனுடைய புத்திரனாயிருக்கிறான். ஆமென். தேவனுடைய புத்திரனாயிருக்கிறான். வாசிக்கலாம். கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். உலகத்தின் ஆவி. உலகத்துக்கு அடிமை. அப்பா அம்மா ரொம்ப தேவைதான், பிள்ளைங்க தேவைதான், மனைவி தேவைதான், புருஷன் தேவைதான். ஆனா இந்த சத்தியத்துக்கு மாறா அவங்க பேசி நம்மளை அடிமைப்படுத்தினா நீங்க அதுக்கு இடம் கொடுக்க கூடாது. ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. செத்து போனோன்னு
அவன் அம்மா படத்தை போட்டு மாலை போட்டு பத்தியெல்லாம் கொளுத்தி அவனுக்கு டெய்லி அழக்கூடாது, சோத்திரம் சோத்திரம், அதுல வேற சோத்திரம் வேற, சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். அது என்ன வேற ஜெபம் பண்ண கூட்டு போனாங்க, மறக்க முடியாது. ஒருத்தர் 1 வருஷம் செத்து போயிட்டாரு. பாஸ்டர் ஞாபகத்துக்கு ஜெபம் பண்ண வாங்க பாஸ்டர். சரி 1 வருஷம் அவங்க ஆறுதலுக்காக போய் ஜெபம் பண்ண போறேன். போட்டோ பார்த்தேன், என்ன போட்டோ கிட்ட ஒண்ணு நிறுத்திட்டாங்க. நானும் சரி போட்டோ கிட்ட நின்னேன். அவர் ரட்சிக்கப்பட்டவர்கள் அவங்க, சரி அவங்க புது விசுவாசி, என்ன பண்ண முடியும்? ஆடுறதும் பாடி அப்படி ஒரு பழம் உண்டு, அதே மாதிரிதான் கதை. பாஸ்டர் ரொம்ப விரும்பி சோறு சாப்பிடுவாரு, நீங்க கோச்சிடாதீங்க வைக்கிறேன்னாரு. வாங்கி வாங்கி வாங்கி. அவருக்கு ரொம்ப பொரியல் ரொம்ப ஆசை, இட்லி ரொம்ப ஆசை, சப்பாத்தி ரொம்ப ஆசை, எல்லாத்துலயும் 2 சோறு, பழம், முட்டை, கறி எல்லாம் வச்சாங்க. ரொம்ப ஆசை ஆசை. அது ஒரு பாட்டில கொண்டு வராங்க, பிராந்தி பாட்டில. அவர் ரொம்ப இஷ்டப்பட்டு குடிப்பாரு பாஸ்டர். இங்க திறந்து கிளாஸ்ல ஊத்துறாங்க. ஆற்று சாராய கடை காசுல நேரத்துல சாராயம் குடிக்க போறான். அது ஒரு பாட்டில வாங்கி அதை சாராயம் ஊத்துறான். நான் கப்புன்னு அடிக்குது. எனக்கு என்ன பண்றது? நான் ஜெபம் பண்ண நிக்கிறேன். இப்ப நான் கேட்டேன், இதெல்லாம் குடிப்பாரா? அருமையான ஆண்டவருடைய பிள்ளை, கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், அவரை மகிமையிலே பார்ப்போம். அதோடு அந்த ஃபார்முலா போயிரு. ஃபார்முலா அப்படி போயிட்டு அதோடு முடிச்சுக்கணும். டியூட்டிக்கு போகும்போதெல்லாம் கல்ற தோட்டத்தை எப்படி எட்டி பார்க்குறது, நாங்க பூட்டு போட்டுருக்கோம். 1-2 நாள் எட்டி பார்த்தா பரவாயில்ல, 370 நாள் எட்டி பார்த்தா பச்சை குத்தி வச்சிருக்கிறாங்க. இப்படியே பாக்குறது, அழுகிறது. இதெல்லாம் ஆண்டோடைய பிள்ளைங்க நீங்க செய்யக்கூடாது. ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டோடைய பிள்ளைங்க அப்படிலாம் செய்யக்கூடாது. அம்மா கர்த்தர் கொடுத்தார், மனசுல இருக்கிறாங்க. ஆமென். ஹல்லேலூயா. மனசுல நினைங்க, அவங்க செய்த கிரியைகள் மறக்க முடியாது. அம்மா மறக்க முடியாது, அப்பாவை மறக்க முடியாது. கடைசியா இவ்வளவு பார்த்த நினைவுகள் நம்ம இருதயத்தில் இருக்கும். அதை ஒண்ணும் செய்ய முடியாது. ஆனா நீங்க எழுத்தின்படியாய் உங்கள் சரீரத்தை நீங்கள் வருத்திக் கொள்ளாதீர்கள். ஆமென். ஆமென். சரீரத்தை வருத்திக் கொள்ளாதீர்கள். கோயிலே கட்டிட்டாங்க. ஜெயலலிதாவுக்கு கோயில் மதுரையில கட்டிருக்கிறாங்க. எம்ஜிஆருக்கு எங்க கட்டினாங்களோ தெரியல. சிம்மான் அமிதாப் பச்சனுக்கு கோயில் கட்டிருக்கிறாங்க வட இந்தியாவில். அந்த ஆள் சொல்றான், எனக்கு கோயில் கட்டக்கூடாது, அதை எடுத்துருங்கிறான். தேவனுடைய மனுஷனுக்கு அடிமையாகாதிருங்கள், உலகத்திற்கு அடிமையாகாதிருங்கள், மாம்சத்திற்கு அடிமையாகாதிருங்கள், மனுஷ ஆவிக்கு அடிமையாகாதிருங்கள். நீங்கள் அடிமையாகிற ஒரு இடம் கர்த்தருடைய ஆவியானவர் மாத்திரமே. ஆமென். ஹல்லேலூயா. ஃபார்முலா எல்லாம் ஒண்ணும் செல்லாது. உனக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது, உலகத்துக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. அது ஆவியானவருக்கு ஒத்து வராத ஃபார்முலா. மனுஷனுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. அந்த ஃபார்முலா எல்லாம் ஒண்ணும் உலக ஆவியிலையும் பைபிளுக்கு ஒத்து வராது. ஆமென். ஆவிக்குரிய ஃபார்முலா இருக்குது, அதுதான் ஆவியானவருக்கு ஒத்து வரும். ஆமென். இந்த கல்யாணம் சொல்லிட்டா ஜனங்க டைவர்ட்ஸ்வாங்க. வீடு பால் காய்ப்புன்னா டைவர்ட்ஸ்வாங்க. கடை திறக்குதுன்னா டைவர்ட்ஸ்வாங்க. உங்க எல்லா காரியத்திலும் இயேசுநாதர் தான் முதலிடமா இருக்கணையா. ஆமென். இல்லனா வானத்தில இருந்து ஒரு தூதன் வந்து உங்க வீட்டுல ஜெபம் பண்ணிட்டு வாரம் வந்து ஜெபம் பண்ணாலும் ஒண்ணும் நடக்காது. ஆமென். ஒண்ணும் நடக்காது. ஹல்லேலூயா. உங்கள் ஆவியில தேவனுடைய ஆவி தங்கி இருக்க வேண்டும். அங்கே எழுதப்பட்டிருக்கிறது, எவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார். இப்ப நம்ம யாரு? தேவனுடைய புத்திரர். சும்மா சாதாரண மொழியில சொல்லு, தேவனுடைய பிள்ளைகள். தேவன் யார்? தேவன் நம்முடைய தகப்பன். என்ன பிரச்சனை கேக்குறீங்க? அவர் தகப்பன், நாம். சந்தேகம் இருந்தா இல்ல, அவர் தலாட்டார். அவர் தகப்பன், நாம் பிள்ளைகள். இது எப்படி வந்தது?
இந்த நாளின் காலவேளை ஆராதனையில நீங்கள் தேவனுடைய ஆவியை பெற்றிருந்தால் தேவனுடைய புத்திரராயிருக்கு. ஆமென். இது எவ்வளவு இருக்குது? சதவீதம் தான் ரொம்ப முக்கியம். சிலருக்கு 50% இருக்குது, சிலருக்கு 60% இருக்கு. இன்னும் நம்பிக்கை இல்லை. நமக்குள்ள தேவ ஆவியானவர் இருக்கிறாரா? சந்தேகத்திலே நிறைய இருக்கிறாங்க. தேவ ஆவியை நம்ம பெற்றிருக்கிறோமா? சந்தேகம் 70%, 80%. நான் சொல்றேன், ஆவியில கர்த்தருடைய ஆவியானவர் 100% தாங்கி இருக்க வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை ஒவ்வொரு காலை எழுப்பி ஜெபம் பண்ணும். ஆண்டவரே, ஆவியானவரே, நான் வேலைக்கு போறேன்பா, என் கூட வாரும். ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவரே, என்னை நடத்தும், எனக்கு உதவி செய்யும், ஹல்லேலூயா. எனக்கு பணம் தாரும், எனக்கு பொருள் தாரும், எனக்கு வீடு தாரும், எனக்கு அற்புதம் செய்யும், என்னை ஆசீர்வதி. இப்படிலாம் ஜெபம் பண்றது ஒண்ணும் தப்பு கிடையாது. ஆமென். நீவே நடத்தையா. ஹல்லேலூயா. அருமையான ஆண்டவருடைய பிள்ளையே, கர்த்தருடைய ஆவியானவர் உன்னை நடத்த வேண்டும். உன் ஆவியில இருந்து நடத்தினால் உனக்கு கிடைக்கிற ஒரு பெரிய பாக்கியம். நீ தேவனுடைய பிள்ளையா இருக்கிறாய். 100% ஆவியானவர் உன் ஆவியோடு கூட இணைய வேண்டும். எப்படி இணையணும்? தம்பி இங்க வா, இங்க வா. பயப்படுறான், அடிச்சுக்கிச்சு போடுற பாஸ், அடிக்க போடுறா. இப்ப நாங்க நிக்கிறோம், இணையல. நிறைய பேருக்கு ஆவியானவர் இப்படிதான் கூட கொஞ்சம் அப்படி நிக்கிறார். அப்புறம் கழுத்துல கைய, இப்ப கொஞ்சம் பரவாயில்ல. ஆவியானவர் இணைஞ்சிருக்காரு. நீ போ, நல்ல விசேஷமான ஆளவன். தேவனுடைய பிள்ளையே, நீங்கள் இணைய வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. நிக்கிறதுல இணையணும். தேவனுடைய பிள்ளைகள் தேவனுடைய பிள்ளைகளா இருந்து அப்படிப்பட்ட பாக்கியத்தை பெற்றவர்கள் 4 காரியத்தை சுருக்கமாய் பேச விரும்புகிறேன். அவர்களுக்கு கிடைக்கிற மகா பெரிய பாக்கியம் என்னவென்றால், praise the Lord, தேவனுடைய பிள்ளைகளே, முதல் அவர்கள் பெறுகிற பாக்கியம், praise the Lord, அடிமைத்தனத்தின் ஆவியிலிருந்து அவர்கள் விடுதலையாக்கப்படுகிறார். நம்ம தேவனுடைய பிள்ளைகளா இருப்பதற்கு முன்னே மனுஷனுக்கு அடிமையா இருந்தோம், உலகத்திற்கு அடிமையா இருந்தோம், பிசாசுக்கு அடிமையா இருந்தோம். இப்பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் நம்முடைய ஆவியிலே வந்து தங்கின போது நாம் அடிமைத்தனத்தின் முகங்கள் முறிக்கப்பட்டோம். ஆமென். 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 அடிமைகள் நாம், நீ கலாத்தியர்கள் நிறுவம் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். மேலும் நீங்கள் புத்திரராய் இருக்கிறபடியினால் அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதாக தேவன் தமது குமாரனுடைய ஆவியை உங்கள் இருதயங்களில் அனுப்பினார். நீங்கள் அடிமை அல்ல. அந்த வசனத்தை வாசி. ஆகையால் இனி நீ அடிமையாயிராமல் புத்திரனாய் இருக்கிறாய். நீ புத்திரனே ஆனால் யாருக்கு அடிமையான அடிமை இல்லை. ஆமென். ஹல்லேலூயா. உனக்கு நான் அடிமை இல்லை. உலகமே, உனக்கு நான் அடிமை இல்லை. பாவமே, உனக்கு நான் அடிமை இல்லை. கர்த்தருடைய ஆவியானவர் எனக்குள்ளே தங்கி இருக்கிறார். நான் அடிமை இல்லை, நான் அடிமை இல்லை. இந்த அனுபவம் தான் ஆவியினால் நடத்தப்படுகிற தேவனுடைய பிள்ளைகள் பெறுகிற மேன்மையான அனுபவம். இரண்டாவது, ஒருவன் தேவனுடைய புத்திரனா இருந்தால் அவனுக்கு கிடைத்த பாக்கியம், அவருடைய சுதந்திரத்திலே அவன் பங்கு பெறுகிறான். கலாத்தியர்கள் நிறுவம் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். ஆகையால் இனி நீ அடிமையாயிராமல் புத்திரனாய் இருக்கிறாய். நீ புத்திரனே ஆனால் கிறிஸ்து மூலமாய் தேவனுடைய சுதந்திரமாய் இருக்கிறாய். இப்ப நீங்க என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டீங்கன்னா, பிள்ளைகளா இருக்கும்போது அடிமை அல்ல. இரண்டாவது, நீங்கள் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை சுதந்திரவாளிகளாக இருக்கிறீர்கள். ஆண்டவருடைய சுதந்திரம், அதற்கு நாம் பங்குள்ளவர்களாக இருக்கிறோம். ஆண்டவருடைய சுதந்திரத்திற்கு நாம் சொந்தக்காரராக இருக்கிறோம். உங்க அப்பா இடத்த வேற ஒரு ஆள் வந்து எடுத்தா விடுவீங்களா? ஒரு வீடு இருக்குது உங்களுக்கு சொந்தமான வீடு, பக்கத்து வீட்டுக்காரர் அவர் இறந்து போயிட்டாருங்க,
அதனால அந்த வீடை நாங்க வளைஞ்சு எடுத்துக்கிட்டோம். எடுக்க விடுவாங்களா? சட்டம் விடுமா? போலீஸ் ஸ்டேஷன் விடுவாங்களா? சுப்ரீம் கோர்ட் வரை கூட போவீங்க. என்னன்னா அந்த மனுல என்ன அடிச்சிருப்பீங்க? எங்க அப்பா சுதந்திரம் எங்களுக்கு சொந்தம். அதுவே நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நிறைய சுதந்திரத்தை வச்சுக்கிறார் தேவனுடைய பிள்ளைகளுக்கு. முதலாவது கர்த்தர் வைத்திருக்கிற ரட்சிப்பு, இரண்டாவது தேவன் வைத்திருக்கிறது கிருபை, மூன்றாவது தேவன் வைத்திருக்கிறது அபிஷேகம், நான்காவது தேவன் வைத்திருக்கிறது பூமிக்குரிய ஆசீர்வாதங்கள். பூமியிலே கர்த்தர் நம்முடைய சாபங்களை எடுத்து போடுகிறார், ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அருமையான நித்திய சுதந்திரத்துக்கு நாம் பங்காளிகளாய் இருக்கிறோம். நித்திய ஆசீர்வாதங்களுக்கு நாம் பங்காளிகளாய் இருக்கிறோம். பூமியிலே கர்த்தரை சேவிக்கிற, கர்த்தரை ஆராதிக்கிற, கர்த்தரை பின்பற்றுகிற ஒருவரையும் தேவன் வெறுமையாய் விட மாட்டான். ஆண்டவரை பின்பற்றி வந்த ஒருவரும் ஆண்டவர் கைவிட்டதே இல்லை. அவன் சந்ததி அப்பத்துக்கு அலைந்து திரிந்ததை என் கண் கண்டதில்லை. ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன், அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உன்னுடைய தேவனாய் அவர் மாறி இருக்கிறார். ஆபிரகாமின் ஆசீர்வாதம் உன் மேலே தங்கும், ஈசாக்கின் ஆசீர்வாதம் உன் குடும்பத்தின் மேல் தங்கும், யாக்கோப்பின் ஆசீர்வாதம் உன் குடும்பத்தின் மேல் தங்கும். காரணம் என்னவென்றால் நீ தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறாய். காரணம் என்னவென்றால் நீ தேவனுடைய புத்திரனாய் இருக்கிறாய். ஆகவே அருமையான, நான் பாவியாய் இருந்தது உண்மைதான். அருமையான, எல்லாவற்றையும் சொத்தை பிரித்துக் கொண்டு அருமையான வேசிகளிடத்திலே எல்லா சொத்தையும் அழித்து குடித்து வெறித்து மனம் போல வாழ்ந்து பன்றியின் தவட்டை திங்கும்படியாய் அவன் காத்திருந்தான். அது அவனுக்கு கிடைக்கவில்லை. அப்பொழுது அவன் தகப்பன் வீட்டை நோக்கி போகிறான். தகப்பன் அவனை பார்த்து அவனை கட்டி பிடித்து அவனுக்கு முத்தம் கொடுத்து தன் கையில் இருக்கிற மோதிரத்தை அவன் கையிலே போட்டு அருமையான கொழுத்த கன்றை அடித்து அவனுக்கு அங்கே விருந்து, அங்கே ஒரு மாபெரும் விருந்தை உண்டு பண்ணுகிறான், நடனமாடுகிறான். அருமையான இசைக்கருவி அவர்கள் அருமையான மகிழ்ச்சியாய் இருக்கிறார்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த தகப்பனே அப்படிப்பட்டதான அருமையான அப்படிப்பட்ட இருதயமுடையவனாய் இருந்தார் நம்முடைய பரம தகப்பன். அருமையான அவனிலும் அவரிலும் மேன்மையான இருதயமுடையவர், உங்களை தள்ளாதவர். ஆண்டவருடைய அன்பு உன்னை சாடி வந்திருக்கிறார். தள்ளிடாத, தள்ளி விட்டுறாதையா, தள்ளிடாதையா, ஆப்பிரிக்கா தேசத்தின் ஒரு ஹிஸ்டரி படிச்சேன். பிச்சை எடுக்கிறோம். ஆனா அந்த அம்மா நல்ல விசுவாஸ், சபைக்கு போற விசுவாஸ். அந்த பையன் பிச்சை எடுக்கிறவன். பாஸ் ஒரு நாள் அந்த வீடு விசிட்டிங் போயிருக்கிறார். அவரை போய் அவர் சொல்லிருக்காரு, கர்த்தர் ஆசீர்வதிப்பாருமா, கண்ணீரெல்லாம் கர்த்தர் துடைப்பாரு. அந்த பையன் சாப்பிட்டு வந்திருக்க அந்த எச்சி சோரை உருட்டி அவர் மூஞ்சிலே எரிஞ்சானா. கர்த்தர் ஆசீர்வதிப்பாரா, பாரு எங்க நிலைமைய. அவர் மூஞ்சியை தொடச்சிட்டாராம். அவர் சொன்னாராம், உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார் மறுபடியும் சொல்லிட்டு போயிட்டாராம். அந்த அம்மா காலெல்லாம் விழுந்துச்சு, பரவாயில்லமான்னு. இப்ப அந்த பையன் யாருன்னு கேட்டீங்கன்னா, ஆப்பிரிக்காவை அசைக்கிற ஒரு வாலிபன். அவன் சொல்றான், அந்த பாஸ் மாத்திரம் என் வீட்டுக்கு வரலைன்னா நான் இன்னும் இருளிலே இருந்திருப்பேன். அவன் பேர் எனக்கு மறந்து போச்சு. ஆப்பிரிக்காவின் எழுப்புதலை கொண்டு வந்த பட்டியலிலே அவன் பேர். ஆந்திரா தேசத்திலே ஒருத்தர் ஓசன்னா பாஸ், கேள்விப்பட்டீங்களா தெரியாது. அவர் ஆந்திரா பட்டணத்துல ஒரு பெரிய ரோடுல உண்டு பண்ணியிருக்கிறார். அவர் யாருன்னு கேட்டீங்கன்னா, ரோட்ல பிச்சை எடுத்தவர். உலகம் முழுவதும் அவர் சுத்திட்டு இருக்கிறவர். கடைசி பார்த்தா எப்பவுமே அமெரிக்கால இருக்கம்பார், அருமையான சில சமயம் மேகசின் பார்த்தா உலகம் முழுவதும் சுத்தினார். ஓசன்னா பாஸ்ன்னு கேளுங்க சொல்லுவாங்க. ஆந்திரால இருக்கிற வந்தவங்க ஓசன்னா பாஸ்ன்னு கேளுங்க சொல்லுவாங்க. அருமையான ஆண்டவருடைய பிள்ளை, இந்த கால வேளையில அவருடைய சுதந்திரத்திற்கு பங்காளிகளாய் கர்த்தர் உன்னை மாற்றியிருக்கிறார். அவருடைய சுதந்திரத்தை நீ சுதந்திரித்துக் கொள்கிற பாக்கியம் உனக்கும் உன் பிள்ளைகளுக்கும் உன் குடும்பத்திற்கும் உண்டாயிருக்கிறது. அவருடைய சுதந்திரத்திற்கு அருமையான உன்னை சுதந்திரவாளியாய் மாற்றினது உன் ஆவியிலே இருக்கிற ஆவியானவர். உன் ஆவியிலே இருக்கிற ஆவியானவர். மூன்றாவது இடத்திற்கு உன்னை கொண்டு போகிறேன். ரோமருக்கு எழுதின நிருபம்
8ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். நாம் பிள்ளைகளானால் அவரோடு கூட பாடுபட்டால் அப்படியாகும். எப்படியாகும்? மகிமையிலே மகிமைப்படுவோம். அருமையான நாம் மகிமைக்குள்ளே பிரவேசிப்போம். உன் ஆத்துமா தேவ சாயலை அணிந்து கொள்ளும். உன் ஆத்துமா தேவ தூதரை போல இருக்கும். உன் ஆத்துமா மகிமையை நோக்கி பிரயாணம் கொள்ளும். அவரோடு கூட நீங்கள் பாடுபட்டால் ஊழியர் ரொம்ப கஷ்டம். ஆனா ஊழியக்காரனுக்கு நீங்கள் எப்படிப்பட்டவர்களா இருக்க வேண்டும்? 6ம் 100ம் 2 கையையும் பிடிச்சிட்டான். தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளின் கால வேளை ஆராதனையில நீங்கள் தேவனுடைய பாடுகளுக்கு பங்குள்ளவர்களா இருக்கிறீர்கள். வாசிக்கலாம். ஜீவ கிரீடத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். ரோமர்கள் நிறுவம் 8ஆம் அதிகாரம் 17 18 வாசிக்கலாம். சுதந்திரருமாமே, தேவனுடைய சுதந்திரரும் கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரருமாமே, கிறிஸ்துவுடனே கூட நாம் மகிமைப்படும்படிக்கு அவருடனே கூட பாடுபட்டால் அப்படி ஆகும். ஆதலால் இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு அனுபவிக்கிற பாடுகள் இனி வரும் மகிமைக்கு ஒப்பானது அல்லவே. அல்லேலூயா. நீ எப்படி இருப்பீங்க நினைக்கிறீங்க? தேவ தூதர்களை போல இருப்பீர்கள். நீங்கள் எப்படி இருப்பீர்கள் என்று நினைக்கிறீர்கள்? வாடாத ஜீவ கிரீடத்தை அணிந்திருப்பீர்கள். நீங்கள் எப்படி இருப்பீர்கள் என்று நினைக்கிறீர்கள்? வெண்வஸ்திரம் தரித்திருப்பீர்கள். நீங்கள் எப்படி இருப்பீர்கள் என்று நினைக்கிறீர்கள்? பரிசுத்தவான்களோடு கூட இரவும் பகலும் கர்த்தரை ஆராதித்துக் கொண்டிருப்பீர்கள். நீங்கள் எப்படி இருப்பீர்கள் தெரியுமா? தேவன் உங்களுக்காக உண்டு பண்ணின மகிமையான வாசஸ்தலத்திலே நித்தியமாய் இளைப்பாறுகிறவர்களாய் இருப்பீர்கள். ஆமென். அல்லேலூயா. இன்னும் ஒன்றை பேசி முடிக்கிறேன். அருமையான அதே கலாத்தியருக்கு நிறுவனம் 3ஆம் அதிகாரம் 26ஆம். நீங்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுவை பற்றி விசுவாசத்தினால் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறீர்களே. 4வது, நம்மை புத்திரனாக வைத்திருக்கிற ஒரு மேன்மையான வல்லமை என்ன? எல்லாம் எப்படி இருக்கிறீங்க? பட்டு சொல்லுங்க. விசுவாசம். பலவிதமான விசுவாசம் இருக்கிறது. வியாதியிலிருந்து விடுதலையாக்க நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். ஆண்டவரே, விசுவாசிகளிலிருந்து விடுதலையாக்க விசுவாசிக்க வேண்டும். அற்புதங்கள் அடக்க விசுவாசிக்க வேண்டும். மலையை பெருக்க வேண்டும் என்றால் விசுவாசிக்க வேண்டும். இந்த விசுவாசம் நான் தேவனுடைய பிள்ளை என்ற விசுவாசம். நான் பிசாசுடைய பிள்ளைகள் அல்ல, நான் இருளின் பிள்ளைகள் அல்ல, நாம் தேவனுடைய பிள்ளைகள். இந்த விசுவாசம் நமக்கு இருக்கணும். இந்த faith தான் God's kind of faith. தேவனுடைய விசுவாசம், தேவ ரகமான விசுவாசம். தேவனுடைய பிள்ளை நான். உங்களை யாராவது கேட்டா நீ யாருன்னு கேட்டா நான் தேவனுடைய பிள்ளை, அவனுக்கு புரியாது. நான் தேவனுடைய புத்திரன், தேவனுடைய பிள்ளை. இந்த விசுவாசத்திலிருந்து நீங்க ஒரு காலம் விலகக்கூடாது. இந்த விசுவாசத்தை ஒரு காலம் உடைச்சிடக்கூடாது. இந்த விசுவாசத்துல உறுதியா இருக்கணும். நான் ஆண்டவருடைய பிள்ளையா? பயோடேட்டா தயார் பண்ணும்போது, நீங்க பொண்ணு மாப்பிள்ளை பயோடேட்டா தயார் பண்ணும்போது முதல் பயோடேட்டா மேல என்ன தெரியுமா இருக்கணும்? நான் தேவனுடைய பிள்ளை. தேவனுடைய பிள்ளை நான். இதுதான் பயோடேட்டா. இதுதான் நம்மளுடைய அறிமுகம். இதுதான் நம்முடைய சான்றிதழ். அப்புறம் படிப்பு, பணம், வசதி எல்லாம் அடுத்தது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், ஓ நான் தேவனுடைய பிள்ளை, நான் தேவனுடைய பிள்ளை, நான் தேவனுடைய பிள்ளை. நீ கேட்கணும், பொண்ணு ரட்சிக்கப்பட்டிருக்குதா? மாப்பிள்ளை ரட்சிக்கப்பட்டிருக்கிறாங்களா? கர்த்தருடைய ஆலயத்துக்கு போறாங்களா? ஊழியக்காரனுக்கு உதவியா இருக்கிறாங்களா? எப்படி இருக்கிறாங்க பிரதர்?
அப்படி கேட்கணும், அப்ப சொல்லணும். ஸ்ட்ராங்கா இருக்கிறாங்க, ஹalleluya, உறுதியா இருக்கிறாங்க, ஆமென், பலனுள்ளவர்களா இருக்கிறாங்க. ஸ்தோத்திரம், ஆமென், ஹalleluya, ஆமென். ஆமென். அப்படியே நாம் ஜெபம். ஆண்டவரே, உம்முடைய ஆவி எங்கள் ஆவியிலே வந்து தங்கினதுக்காய் ஸ்தோத்திரம். இந்த செய்திக்காய் உமக்கு ஸ்தோத்திரம். அநேகர் உயிர்மீழ்ச்சி அடைவார்களாக உடைய மகிமையான கரத்திலே இந்த காலவிட வைக்கிற இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவுடைய அன்பும் பரிசுத்தாவியாகிய அன்பின் ஐக்கியமும் இந்த காலவேளை ஆராதனையில் வந்த ஒவ்வொருவரோடும் விசேஷ விதமாயிருப்பதாக